இந்த பக்கம் நம்ம போண்டா போட போறோம். போண்டாக்கு வந்து இங்க பசஞ்சு வச்சிருக்கேன். வீட்டுலனா அப்பளம் கொண்டான்னு கேக்குறீங்க. வெளில வந்து பாத்திரம் வளர்க்க போறீங்க ரெண்டு பேரும். உருளைக்கிழங்கு 2 கிலோ போட்டாச்சு. சரியா இருக்கும்ல? கொண்டாட்டி செஞ்சது அந்த போண்டாட்டி. எண்ணெயில இருந்து இப்பதான் இறக்குறேனே. முட்டை வந்து இங்க தயார், இதையும் இறக்கி வச்சிடலாம். ஆவி தண்ணி பறக்குது. சமையல் முடிச்சாச்சு ஜி. முடிச்சாச்சு. 16 லிட்டரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல தான் இருக்கோம். லீவ் நாளுன்றனால எல்லாருமே அடிக்கடி இங்க வந்துடுறோம். ரெகுலரா இதே மாதிரி வீடியோஸ் வருமானு எனக்கு தெரியல. ஆனா நாங்க லீவ் நாளுன்றனால எல்லாரும் இருக்கோம். ஒன்னா சேர்ந்து கூட்டம் சொல்லி சாப்பிடலாமே தான். இது 16 லிட்டர் குக்கர். இது வந்து பாத்தீங்கன்னா பருப்பு 1 கிலோ போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், எண்ணெய், சீரகம், பூண்டு, தக்காளி பழம் அண்ட் கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். பருப்பு வேக வச்சு எடுத்து போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்நாக்ஸுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா வெங்காய போண்டா போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட போறோம். டீ கொடுத்துட போறோம். லஞ்சுக்கு வந்து நான் சொன்ன அந்த கத்திரிக்காய் அண்ட் சுரைக்காய் சாம்பார், அப்புறம் என்ன பிளான் பண்ணிருக்கேன், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் முட்டை வறுவல், அப்புறம் மோர். அவ்வளவுதான். சாதம் முடிஞ்சிருச்சு. மீல்ஸ். நான் கோஸ் பொரியல் பண்றேன்னா எல்லாரும் வேணான்ட்டாங்க. முட்டையே போதும்ட்டாங்க. இப்ப ஏதாவது ஒரு நான்வெஜ்ஜ கண்ணுல காட்டுங்கப்பா, வெளில வந்துட்டாங்க. இதுல விசிலுப்பா. விசில் இங்கே தான் இருக்கு. தேங்க்ஸ்ப்பா. விசில் மேல அந்த இது வந்தோன்னு போட்டுக்கலாம். இப்படியே வைக்கிறேன். விசில் வந்துருச்சு. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்க கூடாது. இப்பதான் அட்டைப்பட்டியை செக் பண்ணேன். 16 லிட்டர், 16 இல்ல 16 லிட்டர் குக்கரு. இந்த பக்கம் நம்ம போண்டா போட போறோம். போண்டாக்கு வந்து இங்க பசஞ்சு வச்சிருக்கேன். கடலை மாவு, காரத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். அவ்வளவுதான், நிறைய எல்லாம் போடல. ரெண்டுத்தையும் போடு. ஒன்னா ஒட்டுக்க போடு. சேர்த்து ஒன்னா போடு. அப்படியா? அப்பளம் எடுத்து கொடுப்பா. இன்னும் 4 அப்பளம் போதுமா? இல்லனா அப்புறம் திருப்பி போட்டுக்கலாமா? சரி, பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுச்சிங்கன்னா கொடுத்துருக்கலாம். ஆளுக்கு 2. சரி, அப்பளம் ஒண்ணு சாப்பிடுறீங்களா? வேணுமா? அப்பளம் சாப்பிடுறியா நீனு? வீட்டுலனா அப்பளம் கொண்டான்னு கேக்குறீங்க. வெளில வந்து என் அக்கா இப்ப போட்டு போதும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அப்படியே போண்டா போட்டுருவேன். இங்க பாருங்க, அப்பளம் சுட்டாச்சு. இங்க பேட்ச் போயிடுச்சு. இங்க யாராவது சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படியா இருக்கு தம்பி? நீங்க கிட்ட வா. என்கிட்ட வந்து சொன்னா மைக்ல கேக்கும். நல்லா இருக்கு. நிஜமாவா? டீயோட செமையா இருக்குடா. சூர்யாவை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா பக்கத்துல வந்துறியான்னு தெரியலையா? ஏன் பக்கத்துல வந்துக்கிறேன்? சாப்பிடறதுக்கு தான். இந்த போண்டாவை சாப்பிடறதுக்கு தான். அது வெங்காய போண்டா. ஆமா, ஜிக்கு ஃபேவரட். இங்க லைட்டா கோல்டா இருக்கு எனக்கு. டீ, வெங்காய போண்டா. இன்னைக்கு எனக்கு போண்டா டீ. போண்டா டீ. பொண்டாட்டி செஞ்சது அந்த போண்டா டீ. டாடி அங்க இருந்து போண்டாட்டி பொண்டாட்டிங்கிறாரு. அவர் வந்து கட்டிங் மாஸ்டர் உட்காந்து வெங்காயத்தை கட் பண்ணி தள்ளினே இருக்காரு. தக்காளியை கட் பண்ணி தள்ளினே இருக்காரு. அடுத்து கத்திரிக்காய், காய்கறி, சாம்பாருக்கு. நீங்க நம்ம சைட்ல உள்ள எல்லாருக்குமே ஏற்கனவே நல்லா இருந்துச்சா? வேணா எடுத்துட்டு போங்க. நல்லா இருந்துச்சாப்பா? என்ன வேணுமா? போதுமா? என்ன வேணா இருக்கு? எடுத்துக்கிறியா? கொஞ்சம் எடுத்துட்டு போங்க. நம்ம கடையில இன்னைக்கு எல்லாமே அன்லிமிட்டட் தான். அப்புறம் சாப்பாடு சாப்பிடாம போயிடாதீங்க. சாப்பாடு சாப்பிடாம போயிடாதீங்க. நாங்க 4 வச்சுக்கிறோம். நாங்க ஒரு 4 வச்சு சாப்பிட்டு வருவோம். இப்ப எனக்கு ஆவி பறக்குது. ஆவி பறக்குதா? செம்ம சூடு, சூப்பரா இருக்கு. சாஃப்டா இருக்குடா. நான் ஒண்ணு டேஸ்ட் பண்ணேன். எனக்கு சூடா இருக்கு. சாப்பிட மாட்டாங்க. இதா இருக்குடா. எடுத்துக்கோங்க. 2 சுடுது. அவனுக்கு கொதிக்குது. அவன் சாப்பிட முடியாது. அதை எடுத்துக்கிட்டு அப்பாடா கூட இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? டாடி சொல்றாரு பாருப்பா, அதெல்லாம் எடுப்பா, காட்டுப்பா. சாப்பிடலே இருக்காருப்பா இவரு. என்னதுப்பா? பர்ஃபெக்ட்டா இருக்கான். எங்க வீட்டு பெரிய செஃப் சொல்லிட்டாரு. அப்ப சந்தோஷம். அவ்வளவுதான். அடுத்த வீடு ரெடி. சுட சுட எல்லாரும் எடுத்துருங்க. காலி. சாப்பாடு வேலையை பாப்போம். வெங்காயம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. வெங்காயம் நல்லா மெலிசா டாடி அரைஞ்சிருக்காரு. நல்லா இருக்கு. நிறைய வெங்காயம் போடணும், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். முருங்கீரை இருந்துச்சுன்னா முருங்கீரை கூட இல்ல. கொதிக்க கொதிக்கிறதுக்கு கை வச்சிடாத, ஓடிடு.
இவ்வளவு நேரம் எடுத்துக்கணும் வரல, இப்பதான் எண்ணெயில இருந்து இறக்குறேன். உள்ள வைக்கிறோம், சூடா இருக்குமா இல்லையான்னு தெரியாம நேரம் வந்து எடுக்க வராரு. எண்ணெயில இருந்து இப்பதான் இறக்குறேனே, கொஞ்ச நேரம் ஆகணும். டாடி சொல்றாரு நம்ம வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன்னா உட்காந்து காய் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிரகப்பிரவேசத்துக்கு இதே மாதிரி பந்தல போட்டு நம்மளே சமைச்சிருவோமா டாடி? அப்ப யாரு ஃபங்க்ஷன்ல போய் அட்டெண்ட் பண்றது? நம்ம ஐயரே வேலை செய்ய சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன்னு சொல்லி நமக்கு சாப்பாடு போட்டுருக்க வேண்டியதான். ஓ, தனியா ஐயரை பூஜை பண்ணுறா? போட்டுருங்க, நாங்க சமைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட வேண்டியதா. உனக்கு கைவசம் உன் பிசினஸ் இருக்கு. சப்போஸ் என் யூடியூப் வந்து ரொம்ப கஷ்டத்துல போயிருச்சு, இந்த வீடுடைய கடன் எல்லாம் நான் அடைக்கணும் அப்படின்னு என்னால சப்போர்ட் பண்ண முடியலன்னா, யூடியூப் வந்து என் பேஷனுக்காக செஞ்சுட்டே இருப்பேன். வருமானம் வரலனாலும் இப்பெல்லாம் கம்மியா வீடியோ தான் போடுறேன். அப்ப மாதிரி வருமானமும் கிடையாது. 5 வீடியோ தான். ஆமா, லாங் வீடியோ 4 வீடியோ. நான் வந்து 100 நாள் 100 வீடியோ, அந்த மாதிரி டெய்லி வீடியோ 30 நாள் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறது எப்படி, 4 வீடியோ 5 வீடியோ போட்டு சம்பாதிக்கிறது எப்படி? ஒண்ணுமே காசு வராது. அப்ப ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கோம் நம்மளோட பிசினஸ் வச்சு. சப்போஸ் இன்னும் அதுவுமே குறைஞ்சிருச்சுன்னா வெறும் என்னோட பேஷனுக்காக மட்டும் யூடியூப் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கடையை போட்டுடலாம். போண்டா கடையா? மண்டே வந்து வெரைட்டி ரைஸ், டியூஸ்டே வந்து இந்த மாதிரி வடை போண்டா பஜ்ஜி ஸ்நாக்ஸ், வெனஸ்டே வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன் மீல்ஸ், வெனஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் போட்டுடலாம். எல்லா நாளும் எல்லாம் கிடைக்கணும் அப்படி இல்ல, ஒரு நாளைக்கு ஒண்ணுதான். என்னது பயங்கரமான ஹோட்டலா இருக்கு. இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல இது கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் வந்தீங்கன்னா இருக்காது. அடப்பாமே. சண்டே சிக்கன் மீல்ஸ், எதிர்பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சிடலாம். ஆமா, எப்ப போயினே இருக்குப்பா. எத்தனை 5ஆவது ஈடு? 5 6ஆ? இந்த எண்ணெய் என்ன பண்ணுவீங்க? வேஸ்ட் பண்ண மாட்டோம். இதுலயே உருளைக்கிழங்கு தாளிச்சிருவோம், இதுலயே சாம்பார் தாளிச்சிருவோம், மீதி எடுத்து வைப்போம், நாளைக்கு போண்டா செஞ்சு சாப்பிட்டுருவோம். மக்கள் விருப்பம், நேர் விருப்பம், என் அக்காவோட விருப்பம். குட்டி குட்டியா மினியா வேணுமா? மினியா போடுமா எனக்கு. நான் மினியா போட்டேன்னா இன்னைக்கு நான் போட்டு முடிக்க முடியாது. மாஸ்டர் என்ன மாஸ்டர் இது? என் அக்காவுக்கு மட்டும் ஒரு 4 சின்னதா மினி. மாஸ்டர் பாத்து போடுங்க மாஸ்டர். அதெல்லாம் போட்டு கண்ணை மூடிட்டா போடுறேன் நானு. குட்டியா போடுங்க மாஸ்டர். அப்படி சொல்றேன். இதை விட குட்டியாவா? குட்டி குட்டியா போடுங்க. எடுத்துக்காங்க சூர்யா, சாப்பிடுங்க. அங்க போ, வாங்க வாங்க, அப்படியே உட்காருங்க, உட்கார்ந்து சாப்பிடுங்க. அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துக்கிறேன். சூடா ஆறிடும். வாங்க, அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்கார்ந்து சாப்பிடுங்க. 2 எடுத்துக்க. வாங்க வாங்க வாங்க, காலியா இருக்கீங்க எல்லாம். அப்படியே உட்காருங்க, அப்படியே பக்கத்துல. சாப்பிட்டு எடுத்துக்கிறியா? அந்த பக்கம் முட்டையை வேக போட்டுட்டு இந்த பக்கம் சாம்பார் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். காயெல்லாம் அக்காவும் அப்பாவும் கட் பண்ணி கொடுத்தாங்க, நானும் கொஞ்சம் அரிஞ்சேன். ஒரு அழகு பருப்பு வீட்டுல போடுவோம். 1 கிலோனா 5 அழகு பருப்பு. 5 ஸ்பூன் போடுவா? போடு, நிறைய போடு. 4 போடுறேன், அப்புறம் பாத்துக்கலாம். சாம்பார் காரம் இல்லைனாலும் பரவாயில்ல, உருளைக்கிழங்கு காரமா செஞ்சுக்கேன். முன்னாடி நாள் தான் ஃப்ரெஷ்ஷா காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஜெயச்சந்திரனுக்கு இதுக்காகவே போயிருந்தோம். இங்க சமைக்கிறதுக்குன்னு தனியா மல்லிகை ஜாமான் டப்பா வச்சிருக்கோம். சோ அதுல வாங்கி மொத்தமா எடுத்துட்டு வந்துட்டோம். இது இப்ப போன கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். இடையில சின்னதா எனக்கு கால்ல ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு, எடிட் பண்ணி கொடுக்க லேட் ஆயிடுச்சு. ஷர்வின் வந்து முட்டை உரிக்க கேட்டல, ஆனா சுடுதே அடிச்சு எல்லாம் தொட்டு பாரு. முட்டை உரிக்கிறியா உருளைக்கிழங்கு உரிக்கிறியா? ரெண்டுத்தையும் உரிக்கிறேன். அவன் சொன்னதை பாருங்களேன், ஜெயிச்சு காட்டுவேன்ற மாதிரி. சூடு தாங்க மாட்டேடா. இந்த தண்ணியை ஊத்திட்டு எனக்கு பச்சை தண்ணி குத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுடுது, கையில உருளைக்கிழங்கு பிடிக்கும். எத்தனை பெரிய உருளைக்கிழங்கு, ஜெயச்சந்திரன்ல வாங்கணும். நேற்று போயிட்டு காய்கறி ஜீமா சாதம் வந்து 5 கிலோ பாக்கெட் வாங்கிட்டு இருக்கீங்களா? இப்ப என்ன பண்ணலாம், எவ்வளவு போடணும் நம்ம சொல்லிருந்தேன்? 9 அழகு போட்டா எல்லாருக்கும் சரியா இருக்கும். சரி, நான் 9 அழகு ஒரு கிண்ணத்துல அளந்து அது எவ்வளவு கிண்ணம் வருதுன்னு பார்த்து அந்த கிண்ணத்து அளவுக்கு தண்ணி ஊத்திடுறேன். நீங்க அரிசி மட்டும் கழுவிட்டு தண்ணி ஊத்தி சும்மா நான் அளந்து தர அரிசியில தண்ணிய புடிச்சு ஊத்தி வச்சிருங்க, ஊறட்டும். இந்த குக்கர்லயே சாதம் வச்சிடலாம். சாம்பார் வந்து தாளிச்சிட்டு வந்துட்டேன். காய் வந்து வேகணும். சொரக்காயும் கத்திரிக்காய் வெந்துட்டு இருக்கு. டாடி அப்படியே ஓபன் பண்ணி காட்டுவாரு பாருங்க. வேணுமா? பின்னாடி சேர் இருக்கு, மயில் தோக்க. ஐயா, ஆவி கையில அடிக்க போகுது. ரெடி. இங்க இந்த கீத்துக்கு ஷீட்டுக்கு கீழே இருக்கும்ல, வெளிச்சம் தெரியுதா? உருளைக்கிழங்கு 2 கிலோ போட்டாச்சு, சரியா இருக்கும்ல? இங்க சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு ரெடி ஆயிட்டே இருக்கு. வெந்த உருளைக்கிழங்கு தான். வெந்த உருளைக்கிழங்கு சீக்கிரம் ரெடி ஆயிடுமா? ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆயிடும். இன்னும் கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டோம்னா உப்புல அது வேகட்டும். அப்புறமா லாஸ்ட்ல மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டு பச்சை வாசனை போய் கலதையே இறக்கிடலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இப்பவே போட்டாக்கா கீழே தீ பிடிக்கும். ஃபர்ஸ்ட் இந்த உப்பு இழுக்கட்டும் உருளைக்கிழங்குல, அப்புறம் லாஸ்ட்ல போட்டுக்கலாம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. தண்ணி ஊத்தி அலசி ஊத்திக்கலாம். முட்டை வந்து இங்க தயார், இதையும் இறக்கி வச்சிடலாம்.
நேற்று செஞ்ச மாதிரியேவா? ஆமா இதான் வேணும்னு கேட்டான், என் மாவன் கேட்டான் பெரியவன் ராகேஷ். ராகேஷ் வந்து சாம்பாருக்கு கோஸ் பொரியலும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்யறேன்னு. ராகேஷ் வந்து நேத்து செஞ்ச மாதிரியே முட்டை வறுத்துருங்க நல்லா இருக்கும் அப்படின்னா என் புள்ள கேட்டான். சோ அதனால நான் செஞ்சேன். ஆமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சாம்பார் இருங்க ரெடி ஆயிடுச்சு சாம்பாரு. என்னன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கிறதுனால கரெக்டான பதத்துல இருக்கு, ஹோட்டல் இருக்க பதத்துல இருக்கு. நம்ம திக்கா தானே வைப்போம், கொஞ்சம் திக்கா விட்டோம்னா அடுப்புல வச்சிருக்கோம். ஆவி தண்ணி பறக்குது. சாதம் ஊற போட்டு தண்ணி அளந்தா வச்சாச்சு, அடுப்புல ஏற்ற வேண்டியதான். இப்ப முட்டையை இறக்கிட்டு அதுல இதை வச்சிட வேண்டியதான். உருளைக்கிழங்கு அது இருக்கு. அவ்வளவுதான், உருளைக்கிழங்கு தயார். சும்மா உட்காரியா? ஹெல்ப் பண்றானா? பாத்திரம் வளர்க்க போறீங்க 2 பேரும். டேய் நீ வெள்ளாரத்துக்கு தாண்டா உட்காந்துக்கிற. வீட்டுல பாத்திரம் கழுவிக்கிறான் தெரியுமா? ஐயோ அவன் சாப்பிட்ட பிளேட்டு அவன் குடிக்கிறதுல அவன் தான் வளர்க்கறான். இப்ப பாத்திரம் கழுவ கத்து கொடுத்துட்டு இருக்கேன் அவனுக்கு. எதுக்கு? பால் அடுப்புல வச்சுட்டு பாத்துட்டு ஆஃப் பண்ணப்பான அடுப்பு ஆஃப் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்ம எல்லாம் சின்ன வயசுல என்ன எல்லா வேலையும் செய்வோம். ஆம்பளை பிள்ளைல வரப்போற பொண்ணாட்டி நல்லா பாத்துக்கணும்ல. பாரு எல்லாத்தையும் கத்துக்கணும்ப்பா, பொண்ணும் கத்துக்கணும் பையனும் கத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சொல்லி தரலாம். பேச்சுலர் குக்கிங்லாம் அப்புறம் 10th 12th படிக்கிற பிஸில சமையல் முடிச்சாச்சு ஜி. முடிச்சாச்சு. 16 லிட்டரு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிடலாம் நீங்க சொன்னீங்க, வச்சேன். இல்ல நல்லா இருக்கு, அது இதா இருக்கு. அப்படி இருக்கு, ஒதுச்சு விட்டா சூப்பரா இருக்கும். சரியா இருக்குல்ல? சரியா இருக்கு. மேல்ட்ட இருக்கிறது நல்லா வர வரையா போட்டலாம். டாடிக்கெல்லாம் தயிர் சாதம் தான் இன்னைக்கு, வேற எதுவும் சாப்பிட மாட்டாரு. பப்பு பூவா சாப்பிட்றேன்னு இருக்காரு, அவர் கொஞ்சம் வயிறு சரியில்லை. அதனால அடியில இருக்க சாதம் மோர் சாதத்துக்கும் இதுக்கும் போட்டு இது இங்க போட்டுக்கலாம். சோ காய்ச்ச தயிர் இப்பெல்லாம் சுட்டது நீங்களே பார்த்து இருந்திருப்பீங்க ஏற்கனவே. அப்பெல்லாம் ஃபுல்லா இருக்கு. முட்டை காட்டுறேன். முட்டை ஒரு 20 முட்டை வறுத்து டாடி நாங்க வாங்கி வச்சிருங்க டாடி. உருளைக்கிழங்கும் தயார், பரிமாறிடலாம். ஓகே சாம்பார் காட்டுங்க வாங்க. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் தான் பயங்கரமா இருக்கு. அது பிளேட்ஸ் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு பரிமாற ஆரம்பிச்சிடுவேன். இது ஓகே, பிளேட் கொடுத்தீங்கன்னா பரிமாறவே ஆரம்பிச்சிடுவேன். உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்களா எல்லாருமே? நல்லா சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்கு நல்லா சாப்பிடுவாங்க. வைக்கலாம்ல? கொஞ்சமாயிடா, நிறைய வச்சிருக்கடா. அவ்வளவு சாப்பிட்டா சாப்பிட முடியாது, பயந்துருவோம். அப்புறம் நீங்க சாப்பாடு அவர் போட்டோன்னு வாங்கிட்டு வந்து என்கிட்ட தெரியாப்பா, நான் சாம்பார் ஊத்துறேன். ஓகேப்பா. நான் ஊத்துனாலும் உங்ககிட்ட கொடுத்துறேன். நீங்க சாம்பார் கரண்டி ஓகே உள்ளதா இருக்கு. இதை பிடிச்சிக்கிறீங்களா? அப்படியே ஊத்தி இந்த பக்கம் பிடிச்சிக்கோங்க. எங்க சுடும் சாம்பார் ஊத்தணும். காய் கத்திரிக்காவும் சொரக்காவும் சாப்பிடுவாங்கல்ல? சாப்பிடுவாங்க. அவங்க கத்திரிக்காய் சாப்பிடுவாங்கன்னு கொஞ்சம் கிட்ட உழுவாங்க. கத்திரிக்காய் சாப்பிடுவாங்க, சொரக்காய் சாப்பிடுவாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் காயை போட்டுட்டு அங்க தோட்டத்திலேயே வாழை மரம் எல்லாம் இருக்கு. இலையில போடுறதா இருந்தா சாப்பாடு நம்ம இலையிலேயே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு இருக்கலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை பாக்குறவங்க எல்லாருக்கும் தனித்தனியா பிளேட்ஸ் வச்சிருக்காங்க. பிளேட்ஸ்ல தான் கம்ஃபர்டபுளா இருக்கும், அதுலயே கொடுத்துருங்க. அவங்க சொன்னதுனாலதான் லாஸ்ட் டைமும் நம்ம பிளேட்ல பரிமாறி இருந்தோம், இந்த வாட்டியும் பிளேட்ல பரிமாறி இருந்தோம். நம்மளும் பாத்தீங்கன்னா அந்த மல்லிகை ஜாமான் டப்பாலேயே ஒரு 10 பிளேட் எப்பவுமே வச்சிருப்போம். எங்களுக்கு எல்லாம் நாங்க அதுல சாப்பிட்டுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க சாப்பிட்டோம். எல்லாரோடய சேர்ந்து ஒன்னா சாப்பிட்டுட்டு சாம்பார் வந்து ஒரு 2 வேளைக்கு வர மாதிரி தான் வச்சிருந்தேன். ஈவினிங் மீதியா அவங்களுக்கே அப்படியே கொடுத்துட்டு வந்து நைட் அவங்க வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னுட்டு. அன்னைக்கு பிரியாணியா இருக்கட்டும், இன்னைக்கு வெஜிடேரியன் சமையலா இருக்கட்டும், எல்லாருமே சாப்பிட்டு அருமையா இருக்குன்னு சொல்லி இருந்தாங்க. எனக்கு சுடு தண்ணி மட்டும்தான் வைக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சமைக்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து இவ்வளவு பேருக்கு சமைச்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இருந்தது. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா பை.